காஞ்சிபுரம் மாவட்டம் ஒருகடத்தில் ஆலிசன் இந்தியா டிரான்ஸ்மிஷன் இந்தியா நிறுவனத்தின் புதிய விரிவாக்க தொழிற்சாலை பகுதியினை தமிழக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா துவக்கி வைத்தார். தொழிற்சாலையை பார்வையிட்ட அமைச்சருக்கு தலைமை செயல் அதிகாரி டேவிட் கிராசி ஊசி செயல்பாடுகளை விளக்கினார். எதிரணியில் இருக்கும் சில தலைவர்கள் இப்படி பொய் செய்திகளை பரப்புவது ஒரு ரொம்ப கீழ்த்தரமான வேலை அப்படின்னு நினைக்கிறேன். அவர்கள் எப்ப வேணா என்ன போன் பண்ணி கேட்கலாம், எப்ப வேணா எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஆகுதான்னு தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க எங்ககிட்ட. அந்த மாதிரி வர ஒரு முக்கியமான முதலீடுகளை இந்தியாவில வர முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு இல்லை. ஆனா நாம முடிவு பண்ணோம், நம்ம ஊருக்கு நம்ம தலைவர் எந்த இடத்துல யாருக்கு என்ன வேலை வாய்ப்பு கிடைக்குது, எப்படிப்பட்ட முதலீடு, அந்த முதலீட்டு மூலமா இங்க ஏற்கனவே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் பிளஸ் கிடைக்குது. இப்ப ஆலிசன் எடுத்துக்கோங்க, ஆலிசன் ஏற்கனவே இங்க இருக்காங்க, இவங்களோட லோக்கலைசேஷன் எவ்வளவுன்னு பாருங்க. இவங்க எவ்வளவு அவங்க இங்க வெளிநாட்டுல வரல ஒரு $2000 கொடுத்த ஒரு பார்ட் வெளில வாங்குறாங்க, இன்னைக்கு லோக்கலைஸ் பண்ணிட்டு $200 வாங்குறாங்க. 10 மடங்கு கம்மியா லோக்கலைஸ் ஆயிருக்கு. நம்ம ஊர்ல அதே குவாலிட்டியா இன்ஃபேக்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா யூரோப்ல இருக்கிற குவாலிட்டியோட பெட்டரா தமிழ்நாட்டுல கிடைக்குதுங்க. என்ன எப்படி நீங்க பண்றீங்கன்னு தெரியலன்றாங்க. அப்படி உலகமே கொண்டாடிட்டு இருக்கு. உலகமே தமிழ்நாட்டோட இந்த வளர்ச்சியை, தமிழ்நாட்டோட தொழில் திறனை, தமிழ்நாட்டோட மக்களோட திறனை, தமிழ்நாட்டோட டேலண்ட எது திராவிட மாடல் அரசாங்கங்கள் இப்போ ஏறத்தாழ் 100 ஆண்டுகளாக வளர்த்து எடுத்திருக்கும் இந்த தமிழ்நாட்டோட டேலண்ட உலகமே கொண்டாடிட்டு இருக்கு. உலகத்துல இருக்க எல்லா முதலீட்டாளர்களும் இங்க படையெடுத்து வராங்க. இங்க இருந்து இந்த மாதிரி நேரத்துல உங்களால எதுவும் இந்த நாட்டுக்கு பிரயோஜனமா இல்லாட்டியும் தயவு செய்து இந்த மாதிரி பொய் செய்திகளை பரப்பாதீங்கன்றது என்னோட தாழ்மையான கோரிக்கை. இதை தயவு செஞ்சு எப்ப வேணா யாராக இருந்தாலும், எதிரணியில் இருக்கும் யாராக இருந்தாலும் எனக்கு போன் பண்ணி டைரக்டா கேளுங்க, இல்ல எனக்கு நீங்க சொல்லுங்க, நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி செய்திகளை பரப்பி வர முதலீடுகளை வேற எங்கேயா திசை திருப்பு வேலையை யாரும் செய்யக்கூடாது. எங்களுக்கெல்லாம் இப்ப என்ன சந்தேகம் வச்சா தொடர்ந்து இப்படியே பேசிட்டு இருக்காங்களா, இப்ப இவங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சலாம் பஸ் யோசிச்சோம். இப்ப யோசிக்கும் போது பார்த்தா இதெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணாங்க யோசிச்சா, அப்ப ஒருவேளை வேற யாரோட கூட்டணியில இருக்காங்களோ, இது தமிழ்நாட்டுல வர முதலீடுகளை வேற ஏதாவது மாநிலத்துக்கு ஒரு சில பேர் செய்யறாங்களே, அவங்களோட கூட்டணியில இருக்கிறனால ஒருவேளை அந்த மாநிலங்களுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாங்களோன்ற அளவுக்கு யோசிக்கிறேன். இப்படி இருந்தா தயவு செஞ்சு இன்றோட அதை நிறுத்த வேண்டும். மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சியில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரியாக தமிழ்நாடு திகழ்கிறது, திகழும். என்றென்றும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலமாக.